எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு: உத்தராயண காலம், குரோதி வருடம், பங்குனி மாதம் 15ஆம் தேதி, சனிக்கிழமை. இன்று 29/3/2025. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். தயிர் 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி அமாவாசை. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், இரவு 8:15 மணி வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். யோகம் பிராமியம், கர்ணம் நாகவம், மாலை 5:12 மணி வரை, பின்பு கிம்ஸ் துக்கினம். சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம், ராசி சிம்ம ராசிக்கு. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான். இன்று 12 ராசிகளும் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள்: மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 32, தவிர்க்க வேண்டிய எண் 27. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 51, தவிர்க்க வேண்டிய எண் 43. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 45, தவிர்க்க வேண்டிய எண் 47. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 68, தவிர்க்க வேண்டிய எண் 58. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 66, தவிர்க்க வேண்டிய எண் 71. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 73, தவிர்க்க வேண்டிய எண் 96. துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 74, தவிர்க்க வேண்டிய எண் 81. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 85, தவிர்க்க வேண்டிய எண் 76. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 95, தவிர்க்க வேண்டிய எண் 98. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 06, தவிர்க்க வேண்டிய எண் 25. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 02, தவிர்க்க வேண்டிய எண் 19. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 22, தவிர்க்க வேண்டிய எண் 03. இன்னைக்கு ஜோதிட குறிப்பு. பொதுவா
இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை இருந்தால் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் கடன் இருக்குங்க. அதுக்கான சில பரிகாரம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் எளிமையாக சொன்னோம்னா அதுக்கு ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா 89ங்கிற நம்பரை பயன்படுத்திட்டு வந்தோம்னா சீக்கிரத்திலே கடன் அடைஞ்சிரும். பணம் பல வழியில் வரும். நல்லா கவனமாக கேட்டணும். ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கணும். 159 இருக்கணும். அல்லது சனி பகவான் வந்து செவ்வாயோட சாரத்தில் வந்து இருக்கணும். அல்லது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 12, 3, 7, 11 செவ்வாய் இருந்துச்சுனால் அவர்கள் கடனால் அவதிப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரமான 89ங்கிறத கட்டவரில் தினைக்கு எழுதிட்டு வந்தாவே அவங்களுக்கு வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சார் எங்களுக்கு வந்து நிலம் ரொம்ப இருக்கு, ஆனால் அந்த நிலத்தை வந்து விற்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பொதுவாக இடம் சீக்கிரமாக விற்பனை ஆகிறதுக்கு எந்த இடமும், அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அல்லது நார்மலாக அந்த பிளாட் வாங்கியிருப்பாங்க அதாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு நேரில் போங்க. அந்த இடத்த தொட்டு கும்பிடுங்க. இத்தனை நாள் வரை எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு, குடும்ப தேவைக்காண்டி நான் விற்கிறேன், இதை வாங்குறவங்க நல்லவங்களாக வரணும், அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு மனதார நினச்சி தொட்டு வணங்கி அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் கொஞ்சம் வச்சுங்க. வச்சுட்டு பொரி, வெல்லம், அவுள் இந்த 3ஐயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு அரை கிலோ இருந்தால் கூட போதும். வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதுமானது. அந்த இடத்த 4 புறமும் நீங்கள் சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு விரைவில் வந்து அது சேல்ஸ் ஆகும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.